ஆனா பாதாள சாக்கடைன்ற பேர்ல பணம் விரைவானதான் மிச்சம். இந்த எங்களுக்கும் ஒரு அச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலை மேலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பணம் போக முடிஞ்சிச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் பணம் 115 நாள் 20 நாளைக்கு தான் ஆகும். நம்ம நகராட்சி சேர்ந்தவருடைய பங்கு வந்து 7,30,00,000 ரூபாய். இந்த 7,30,00,000 ரூபாய ஒரு நயம் பைசா கூட அவங்க நகராட்சி பங்குகளும் கட்டுறதும் பொதுமக்களுக்கு பங்கும் கட்டுறதும் எந்த விதமான நடவடிக்கை. ஆனா அந்த டெம்பரரி பேட்ச் ஒர்க் பாரத ரோடு போராட்டத்தில் பாடுறது அந்த மோனிகால படிக்கும். அந்த மோனிகால படிக்கும் வந்து திட்டத்தோட தொகை வந்து செயல்படுத்துவது பாதாள சாக்கடை பணி செய்யக்கூடிய குடிந்த படிக்காத படிக்கும். இவங்க அந்த மோனிகால படி கொடுக்குறது ரோடு நிறைய போராட்டம். அதுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்து கொடுத்த டெண்டரே கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்றதுக்கு நம்ம அமைப்பு வெளியிடும். காரணம் கேட்டீங்கன்னா நகராட்சி வந்து வாங்குவாங்க, லேட் பண்ணுவாங்க. இது ரோடு வசதியே வேண்டாம், ஏற்கனவே இருக்கிற வசதி. அதாவது நம்ம சொல்லுவாங்க கேஜி வச்சு சமதளப்படுத்துறது பள்ளத்தை மட்டும் நிறைவு போயிருந்தாங்கனாலே நீ இவ்வளவு மோசம் இருக்கிறது. இது கூட செய்யல ரோடு வசதி. ஒரு காரணம் குப்பைக்கு குப்பைன்னு சொன்னாங்க. தப்பத்தை பற்றி சொன்னாரு. இப்போ சமீபத்தில் மழைநீர் தயாரிப்பு பெருளவு முயற்சி செஞ்சு தண்ணி வந்து தகவல் கொண்டு வரும். அதே மாதிரி இப்போ 4 ஏக்கர் இடம் அப்படிங்க சிம்மக்கூட்டம் கட்டிக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம ஆற்றுல கௌசல்யமான ஆற்றுல தண்ணி வரும்போது முளை தண்ணி, அதாவது நம்ம ஊருக்கு எல்லைக்குள்ள வரும்போது சாக்கடைகள்லாம் தருது. அதெல்லாம் கலக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அங்கிருந்து பயிர் லைன் போட்டு தெப்பத்தை கொண்டு வந்ததுனால வருஷத்துல ஒரு 15 வருஷம் தெப்பம் நிறைய. இதனால அந்த நிறைய போற தண்ணியும் வெளியே போகாம அதுக்கு ஒரு 10 ஜனத்துக்கு உள்ளே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தண்ணி ஓடலாம். அடுத்தது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 ஏக்கர் நிலத்தை வந்து அந்த தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணதுனால அந்த ஈபி ஆஃபீஸ் போகிறோம் வருமானி அந்த ஏரியாவில் கவர்மெண்ட் போகிறோம் தன்மை மாறி நன்மையாக கிடையாது. இவ்வளோ இது வந்து நம்ம அவங்களுடைய முயற்சியெல்லாம் நம்ம நடவடிக்கை முயற்சியெல்லாம். ஆனால் இதுக்கு வந்து முனிசிபாலிட்டியில் வந்து எதுவுமே செய்யலாம். என்ன சொல்லணும்னா, எவ்வளோ நீர்நிலைகள் இருக்கோ அது பக்கத்தில் கொஞ்சமாக சுகாதாரம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அரசாங்கத்துக்கு பெருவாரியான நகராட்சிக்கு பெருவாரியான அறிவிக்கப்படக்கூடிய நம்ம ஊரில் ஒரு வியாபாரிக்கு ஒரு முன்னாடியாக ஒரு யூனியன் பாசனம் இருக்கும். ஒரு குப்பைகளை சேமித்து அவர் உடனுடன் நல்லக்கூடிய வசதிகளை இந்த நகராட்சி செய்யலாம். பஜார்கிட்டே ரெகுலராக இருக்கு. இந்த மாதிரிதான் இது என்ன ஒரு வழினா நம்ம நகராட்சி கமிஷனர் போய் ஏதாவது சொன்னோம்னா ஒரே வார்த்தை சொல்லுவார், நீங்க செய்வீங்களா இது இந்த மாதிரி இருக்கிற நம்ம அமைப்போட ஸ்பான்சர் பண்ணி செஞ்சுக்கிறீங்களா செய்யறதுக்கான வரல என்னோட பழக இருக்கு அதை நீங்க செய்யணும். அந்த காலத்தில் வந்து நம்ம உறவினர் நம்மளுடைய பொழுதுபோக்குறதுக்காக ஒரு பாடத்தை வந்து நீங்க ஆதரவு ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. கொடுத்த இடத்த கூட அவங்களால சரியான நிர்வாகம் பண்ண முடியாது. சொல்றாரு 1/4/2009 டிசம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் நகராட்சி பூங்காங்க வசூல் 19,000 ரூபாய். ஆனால் உள்ள பார்த்துட்டு பெரிய ஆளுக்கு சின்ன ஆளுக்கு வருவோம். கமிஷனர் வீடு இருக்கு, வாக்கு இருக்கு. எத்தனை பேருங்க? 5 பேர் 10 ரூபா டிக்கெட் வந்து எதுக்கு கமிஷனர் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது ரொம்ப ரெஸ்பான்சிபிள். அப்ப அது வாங்கணும் எவ்வளவு தைரியம் இருக்கும். விளையாட்டு சொல்லல, விருதுநகர்ல சாமானியம் இருந்தால் எப்படி இருந்தாலும் பொதுமக்கள் பணம் சொல்லலாம். இந்த பயணத்துல கையில் இருக்கிற டிக்கெட்டு சும்மா நம்ம 6,000 ரூபாய் மக்கள் வண்டி பாடம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நீ யாரு எதுக்கு கேட்கற? ஏன்னா மக்கள் வந்து விரைவானது. சரி இன்னும் நான் இருக்கும் பார்த்தீங்களா, இதுல ஒரு சிலர் வந்து நான் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 10 பேரும் போனேன் சார், 10 பேர் திரும்பி ஒரு வாரத்துக்கு கவர்மெண்ட் ஒரு டோட்டலாக 100 ரூபா கொடுத்துருமா? நீங்க அந்த மாதிரி தான் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வியாபார பாரம்பரியத்தை வந்து எல்லாரும் மாறி அடுத்த ஜெனரேஷன் போகிற மாதிரி ஆக்கலாம். பிசினஸ் இடையே அடிஷனலா போயிருக்கு. இது ஒரு காரணம். அதெல்லாம் நம்ம போன மட்டும் சொல்ல முடியாது. நம்ம வந்து வேற ஒரு மாற்றத்துக்கு மாறிடும். ஆனா நம்ம நகரம் வந்து இருக்கிறது வந்து மாற்றாக வராங்க. 4 நாள் ரயில்வே இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ரயில் வசதி எவ்வளவு இருக்கு. ஆனா அந்த ரயில இருந்து வெளியே வந்து நம்ம ஊர் வரைக்கும் வரணும்னு போனோம்னா குறைஞ்சபட்சம் 50 ரூபாய் இல்லாம மக்கள் வராங்க.
ஆனா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க கலெக்டர் ஆபீஸ்ல. அவங்களுடைய வசதியாக ஒரு நாளைக்கு 2 வசதி இருக்கு. அவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சாங்க அதிகாரிகள். ஆனா மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யவில்லை. இன்னைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டத்துல நம்ம மழை தண்ணி முதல்ல நிறைய தான் வந்தது. அது வரும்போது போன கோடை காலத்தில் ஒளிக்குடி நீர் தண்ணி இருந்து சர்வசா இருக்கிறது நடந்துச்சா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த கோவிட் 40 கால வர ஆரம்பிச்சோடனே பைப் ஓட்டி வச்சு அதாவது ரிப்பேர் அப்படின்னு சொல்லி நிறுத்தி போகுது. பாதி தண்ணி கலெக்டர் தான் யூஸ் ஆகுது. யூஸ் ஆனா பரவாயில்ல. ஆனா இங்க நகரில் ஒரு மோசமான இடம் என்ன தெரியுமா? கலெக்டர் என்னன்னு தெரியும், அந்த வீட்டு வசதி வாங்கி வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் பிடித்து விடக்கூடிய நம்ம வைத்திய சங்கத்தில் வந்து நிறைய விஷயம் கொடுத்தாங்க. ஊர் பெரியவங்க கலெக்டர் பார்க்கலாம் சொன்னாங்க, பார்க்குறேன். இன்னொரு கலெக்டர் ஆபீஸ் வாங்குற அந்த கேம்பஸ் அவர் ரூம் மட்டும் டீசெண்டா இருக்கும். அது வரக்கப்போ ஏறணும்னா அப்போ ஒரு துர்நாற்றம் பனிப்பாடு கிடையாது. ஆனா இந்த தண்ணி கூட செடி குடிக்கணும், மரங்களுக்கும் குடிக்கிற தண்ணி. ஆனா நம்ம தமிழ்ல ஒரு வாரம் தண்ணி வருமா, 10 நாள் தண்ணி வருமானது இந்த குப்பைக்கு சொன்னேன். ஒழுங்கா மொழியா அது அள்ளி தண்ணி பிரைவேட் ஒரு கிலோ ரூபான்னு சொல்லி நல்லாட்சி கொடுத்தாங்க. ஆனா பெரும்பாலான குப்பையை அளவு கிடையாது. குப்பையை ஒதுக்கி அந்த வாய்க்கால போற குப்பையை வந்து கிளீன் பண்ண இதனால என்ன தண்ணி அங்கே தேங்காது. தேங்காய் கொசு குப்பை சமீப வந்து சிக்கன் வந்து அதிகாரப்பூர்வமா சொன்னா இல்ல இது வந்து சின்ன வயசு தான் சார் வந்து ஒரு 10 சாப்பிட்டு கூட வச்சிருக்காங்க. அந்த ரிசல்ட் என்னன்னு பார்க்கணும். நம்ம நாடுகளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஒரு விஷயத்திலும் இல்லை. ரயில்வே மேம்பாலம் ஆகும்போது சொன்னாங்க எமக்கு வந்து வருமானத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பஸ்ல ரொம்ப அனுப்புவோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போனது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவர் வந்து அப்புறம் அவங்க சொன்னோம் சட்டத்தில் பேசினாரு. ஒரு மகளிர் அமைப்பு வந்து ஒரு முறை பேசினாங்க. கிராமத்தில் வந்து நாங்கள் எந்த நேரம் கேட்கும்போது எந்த நேரம் தருக்கு எந்த நேரம் வெளியே போகணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா ரயில்வே மேம்பாலம். ஆனா மேம்பாலம் கட்டுவது உண்மையா மேம்பாலம் தான் இங்க ரயில்வே அங்கீகார போகக்கூடிய பாலமா இந்த மாதிரி ஒரு சமாச்சாரங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயம் சுகாதாரத்தில் இப்ப நம்ம ஒரு 6 நாட்கள் வச்சிருக்கோம். இப்ப நாங்க சமீபத்தில் கூட அமைச்சர்களுக்கு ஒரு பிரச்சனை போடணும். என்ன அப்படின்னாக்கா இவ்வளவு அத்தியாவசிய மக்களுடைய தேவையான பூர்த்தி செய்யப்பட்டு ஏன் இந்த தேர்தல் புறக்கணிப்பு செய்யக்கூடாது என்று சிந்திக்கின்ற காலம் வந்துவிட்டது. இதன் பிறகு தமிழக அரசு தேர்தல் ஆணையம் இதற்கு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் இறக்குமா என்பதை எதிர்பார்க்கணும் ஈடுபட்டுள்ளோம். இன்னும் பதில் வரல. அதனால வந்து நீங்க வெளியூர் இருந்தாலும் உங்களுடைய நேரத்தில் ஒரு சிறிய நேரத்துக்கு ஒதுக்கி அதாவது பல நேரம் நீங்க நடந்தலாம். மற்றபடி நீங்க வந்து அதாவது இது வரைக்கும் அந்த போராட்டங்கள் விருதுநகர் மாவட்டத்துல தான் தெரியும். உங்களை மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கும் என்னன்னு தெரியும். ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் ஹையர் லெவல்ல சரி விருதுநகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது பெரிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கு. கூட சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்க இது நல்ல விஷயம் தான். படித்தவர்கள் வெளியூர் இருக்கிறவங்க உங்களோட பற்றி நினைச்சு பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 4 பேர் பேசுறோம். உங்களுக்கு கம்யூனிகேஷன் நிறைய கிடைக்கும். எங்களுக்கு தெரிஞ்சு நாம சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ஒரு இணைந்து பண்றது வாய்ப்பாக இருக்கு. இந்த அமைப்பு சார்பாக மேற்கொண்டு விவரம் பேசணும்னா சொன்னாங்க. இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பு பெறுவது அனைவருக்கும் நன்றி. மெயினாக யங்ஸ்டர்ஸ் மெம்பர்ஸ் வந்து மெயினாக நம்ம பார்ட்டி ஈக்குவல் மெம்பர்ஸ் இருக்க முடியாது. மோர் தென் பார்ட்டி வி காட் அட்வைசரி கமிட்டி நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கைடன்ஸ். ஸோ பார்ட்டி மேலே இருக்கிற வந்து வி காட் இன்ஃபுளுன்ஸ் அட்வைசரி கமிட்டி ஸோ தட் நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையா அவங்க வந்து